உங்களுடைய முன்னோடிகளாம் நல்லவங்களை செலக்ட் பண்ணணும். கவர்ச்சி அதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும், மேக காத்து மாதிரி வரும், காத்தடிச்சா காணாம போயிடும். இந்த கை காட்டுறவங்க, கால் காட்டுறவங்க, இப்படி காட்டுறவங்க, அப்படி காட்டுறவங்க, ட்ரெய்லர்ல இப்படி போறவங்க, அப்படி போறவங்க. அதனால உங்களுக்கு 2 பைசா பிரயோஜனம் இருக்கா? ஒரு நம்பிக்கையோடு அதை ஆரம்பிச்சிருக்கிறேன். அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா, அரசியல் இல்லாம வாழ்க்கை இல்லை. இல்லை குடிக்கிற தண்ணியில இன்னைக்கு அரசியல் இருக்கு. இன்னைக்கு ரோட்ல ஒரு குப்பை இருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் பொறுக்க மாட்டேன், அதுக்குன்னு சம்பளம் வாங்கிட்டு கார்பரேஷன்ல, நகராட்சியில, பேரூராட்சியில யாராச்சும் வேலை பார்ப்பாங்க, அவங்க வந்து குப்பையை பொறுப்புவாங்க, நான் எது குப்பையை பொறுக்கணும்? இப்படி சொல்லி சொல்லி என்னாச்சுனாங்க ஐயா, உங்க நேற்று தான் ஸ்வச்ச பாரத், தூய்மை இந்தியால தமிழ்நாடு எங்க இருக்குன்னு படம் பிடிச்சு காட்டினாங்க. சென்னை மாநகரம் அதல பாதாளத்தில் இருக்குது. அதல பாதாளத்தில் எப்பவுமே என்ன சொல்லுவோம், சிங்கார சென்னை, சிங்கார சென்னை. ஒரு பட்ஜெட்ல 2000 கோடி ஒதுக்கு சிங்கார சென்னை, இந்த பட்ஜெட்ல 3000 கோடி ஒதுக்கு கூவத்தை சரி பண்ணுவோம், இந்த பட்ஜெட்ல 2000 கோடி ஒதுக்கு அடையார் நதியை சரி செய்வோம். இன்னைக்கு சொல்லி சொல்லி சென்னை என்னாச்சுனாங்க ஐயா, கடைசியில கொண்டே நிறுத்தியாச்சு. ஒரு சிறிய கிராமம், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கிராமம். எத்தனையோ இடத்துக்கு போனோம்னா, அண்ணா எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர்ல ஒரு 2-3 பேர் சொல்லி நான் கேட்டிருக்கின்றேன். சொந்த ஊர் சேந்தமங்கலங்க, நாமக்கல் பக்கத்தில் சின்ன ஊர் அப்படிமா. இந்த சிறிய ஊர்ல விவசாயம் கிராமமாக இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பு அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று உள்ளூர் இளைஞர்கள் வந்த பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன். நீங்க ஐயா இளையவேந்தர் ரவி பச்சமுத்தையாவெல்லாம் கூப்பிடும் பொழுது எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க, உள்ளூர்காரங்களை மட்டும் நீங்க கூப்பிடுங்க. ஒரு அரசியல் மாநாடு போல நடத்தாதீங்க. அது 50 பேர் வந்தாலும் உள்ளூர்காரங்க வரணும், அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயன்படணும். 100 பேர் வந்தாலும் உள்ளூர்காரங்க வரணும். இதனால் சேந்தமங்கலத்துல ஒரு 2 ஆண்டுகள்ல நாம் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய இளையவேந்தர் ஐயா ரவி பச்சமுத்து அவர்கள் சென்னையிலிருந்து இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து வண்டியிலேயே வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய மற்றொரு சிறப்பு விருதினாக வந்திருக்கக்கூடிய மார்டின் குரூப், அதனுடைய டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் சிவகங்கையிலிருந்து வண்டியிலேயே வந்திருக்கிறாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வண்டியிலேயே வந்திருக்கிறேங்க ஐயா. மேஜர் மதன்குமார் அவர்கள் உள்ளூர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த ஊர்ல, அவரும் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரன் அண்ணன் இந்த நிகழ்ச்சிக்காக சிங்கப்பூர்ல இருந்து அவரும் வந்திருக்கின்றார். எல்லோருமே வேறு வேறு ஊரில் இருந்து சேந்தமங்கலத்திற்கு வருவதற்கான காரணம் என்னன்னாங்க ஐயா, உங்க ஊர் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான். ஆனால் ரவி பச்சமுத்து அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, எந்த அரசியலும் பேசுவதற்கான மேடை இது இல்லை, இளைஞர்களாக ஒருங்கிணைந்து நாங்க எங்க ஊரை முன்னேற்ற வேண்டும், அதற்காக எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும், வெளியிருந்து உதவி வேண்டும். சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களும் நாங்க ஒருங்கிணைக்கிறோம். சேந்தமங்கலத்திலே பிறந்து உலகத்தில் அவங்க எங்க இருந்தாலும் நாங்க இதன் மூலமாக உள்ளூர் கூட்டிட்டு வர்றோம். இந்த உள்ளூர்ல சில விஷயங்களை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கின்றோம். கல்வி, தரமான கல்வி சேந்தமங்கலத்தில் பிறந்திருக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் கொடுப்போம். அவங்களுடைய முதல் வேலை எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதே போல உள்ளூர்ல மற்றொரு மிக முக்கிய விஷயமாக விளையாட்டு. உள்ளூர்ல எல்லா குழந்தைகளும் விளையாடுவதற்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு இந்த கூட்டமைப்பை பயன்படுத்த போறோம். 3வது நீர் மேலாண்மை. ஊர்ல இருக்கக்கூடிய ஏரி குளமா இருக்கலாங்க ஐயா, அதெல்லாம் தூர்வாரி சுத்தம் பண்ணி மழை காலத்துல மழை வரும்பொழுது தண்ணீரை சேமித்து வைத்து விவசாய பெருமக்களுக்கு உறுதுணையாக இந்த கூட்டமைப்பு இருக்கும் என்பதை நோக்கமாக வைத்து நீர் மேலாண்மை. இப்பவே பார்த்தீங்கன்னா குளத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எந்தெந்த குளத்தை நம்ம கை வைக்கணும் அப்படின்னு. அது 4வது விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு வெளியே இருந்து ஆட்களை கொண்டு வந்து இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்ய முடியும் விவசாயிகளுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு. 4வது. 5வது படிச்சுட்டாங்க குழந்தைங்க, ஆனா வேலை கிடைக்கல, அவங்களுடைய ஆற்றலை பெருக்குவதற்காக சின்ன சின்ன ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய போறோம். 5 விஷயத்தை நோக்கமாக வைத்து நம்முடைய சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பு இன்று இனிதே துவக்கப்பட்டிருக்கிறது. ஊர் மக்களால் ஊர் மக்களுக்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டங்கையாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில 2 தொகுதி மட்டும்தான் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்காக ரிசர்வேஷன்ல இருக்கு. அந்த 2 பேர் அவங்க 2 தொகுதி மட்டும்தான். ஏற்காடு ஒரு தொகுதி, சேந்தமங்கலம் மற்றும் ஒரு தொகுதி, 2 தொகுதி. நம்முடைய நோக்கம் எல்லாம் சேந்தமங்கலத்துல இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸுங்க ஐயா,
கல்வித்திறன் மேலே போகணும், உடல் ஆரோக்கியம் மேலே போகணும், வேலை வாய்ப்பு அதுவும் மேலே செல்ல வேண்டும், உள்ளூருக்குள்ள வேலை வாய்ப்பு, படிச்சவங்கள உள்ளூர்ல கொண்டு வந்து தொழில் ஆரம்பிக்க வைக்கணும், அதுவும் மேலே போகணும். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தேசபக்தியை கொண்டு வரணும். அடுத்து மேஜர் மதன்குமார் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை பேசுவதற்காக காத்திருக்கின்றார். ஆபரேஷன் சிந்தூர்ல நம்முடைய நாடு நாம் என்ன செய்தோம் அதெல்லாம் கிராமத்துக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும். தேசபக்தி இளைஞர்கள்ட்ட வளர்க்கணும், அதுவும் ஒரு நோக்கம். இப்படி பெரிய எண்ணத்தோடு இந்த அற்புதமான ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள். எல்லா பெரியவர்கள் எல்லாம் முன்னிருக்கையில் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வந்த பொழுது நான் சொன்னேன், நீங்க பாருங்க, கோயம்புத்தூர்ல மணிகண்டன் ஒரு தம்பி இருக்கிறார். கோவை குளங்கள் பாதுகாப்பு இயக்கம் ஒரு இயக்கம் நடத்துறார். அந்த தம்பி கடந்த ஒரு 5 வருடமாக ஒரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாச்சும் ஒரு குளத்தை எடுத்து சுத்தப்படுத்துவார். யோசிச்சு பாருங்கம்மா, 5 வருஷம், வருஷத்துக்கு 52 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும். அப்ப 5 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா 250 சனி 250 ஞாயிறு, 250 நாளும் ஒரு குளத்தை ஒரு ஏரிய சுத்தம் பண்ணுவார். சரி, ஒரு பெரிய பணக்காரராட்டு இருக்குது, வீட்டில் நிறைய பணம் இருக்க மாட்டிருக்குது, பொழுதுபோக்குக்காக குளத்தை சுத்தம் பண்றாருன்னு போய் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பட்டறையில மெக்கானிக்கா இருக்கார். பட்டறையில மெக்கானிக், இந்த வண்டி எல்லாம் வந்ததுன்னா சரி பண்ணக்கூடிய வேலை. ஆனா அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்னா, என்னை தாண்டி, என்னுடைய சம்பாதனையை தாண்டி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவரே ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்து சமீபத்தில் மத்திய அரசு விருதெல்லாம் கொடுத்தாங்க. அதே போல கோயம்புத்தூர்ல இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா ரன்னர் இருக்காங்க. டிஎன்எஸ்டிசியில பஸ் கண்டக்டர். நம்முடைய பிரதமர் ஐயா நிறைய அவங்களை பத்தி மனதின் குரல்ல பேசுவாங்க, 2 முறை பேசி இருக்கிறாங்க. நீங்க பஸ்ல ஏறினீங்கன்னா உங்க கையில் ஒரு செடியை கொடுத்துருவார். அண்ணே, எல்லாம் மரம் வெட்டுறாங்க, உள்ளூர்ல சூடாயிட்டு இருக்குது, உங்களுக்கு தோட்டம் காடு இருந்தால் வீட்டு பக்கத்துல வாசல் பக்கத்துல அந்த மரத்தை கொண்டே நட்டு வைங்க. யாருங்க? பஸ் கண்டக்டர். பஸ் கண்டக்டர் இப்பதான் ரிட்டையர் ஆனாருங்க ஐயா. டிஎன்எஸ்டிசியில பஸ் கண்டக்டராக இருந்த ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல கையில ஒரு மரக்கன்றை கொடுத்து வீட்டு பக்கத்துல போய் நட்டு வைங்க. நான் இவங்கெல்லாம் பொருளை சேற்றிய பிறகு நம்ம எல்லாம் சேர்த்திட்டோம் அதுக்கப்புறம் செலவு பண்ணலாம் நினைக்கிற ஆட்கள் கிடையாது. அவர்களே தட்டு தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள். இன்னைக்கு சேந்தமங்கலத்தில் அது போன்ற இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய வளர்ச்சி எங்க கையில், அரசு இருக்கட்டும், மத்திய அரசு மாநில அரசு இருக்கட்டும், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். ஆனா உள்ளூர்ல இவ்வளவு பேர் ஐயா, இன்னைக்கு நம்ம சேர்ந்திருக்கிறவங்களை எத்தனை பேர் பாருங்க, எத்தனை சக்தி இந்த அரங்கத்துக்குள் இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சக்தி இருக்கு. இங்க பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உள்ளூர்காரங்க, பெரியவர்கள், இளைஞர்கள் சைடில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, இருக்க எல்லாம் அமர்ந்து இருக்கு. எவ்வளவு சக்தி! இத்தனை பேர் சேர்ந்து உள்ளூர்ல ஒரு குளத்தை ஒரு மம்முட்டி எடுத்துக்கிட்டு ஒரு கடப்பார் எடுத்துக்கிட்டு உள்ள இறங்குனீங்கன்னா 2 மணி நேரத்தில் எவ்வளவு பெரிய குளமாக இருந்தாலும் சுத்தப்படுத்திட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா அவ்வளவு மனித சக்தி இருக்கு. நம்ம எப்பவுமே அரசு கிட்ட பாக்குறோம், நிதி சக்தி உங்ககிட்ட இருக்குது, பணம் கொடுங்க, எங்களுக்கு ஏதாச்சும் அனுப்பிடுங்க, அது வர்றப்ப வரட்டுங்க ஐயா. ஆனா இவ்வளவு மனித சக்தியை பயன்படுத்தி உள்ளூருடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற அற்புதமான நோக்கத்தில் இந்த கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மேடையில் இருக்கும்பொழுது மேஜர் மதன்குமார் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆல்ரெடி குளத்தை என்னென்ன குளம் நாம் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு 3 குளத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம், அதற்கான வேலையை உடனடியாக ஆரம்பிக்க போறோம். நாங்க இளைஞர்களை பயன்படுத்தி உள்ளூரில் அந்த குளத்தை சுத்தப்படுத்துவதற்கு நாங்களே களத்தில் இறங்க போறோம். எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க கேட்கறதுக்கு. இன்னைக்கு ரோட்ல ஒரு குப்பை இருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் பொறுக்க மாட்டேன், அதுக்குன்னு சம்பளம் வாங்கிட்டு கார்பரேஷன்ல, நகராட்சியில, பேரூராட்சியில யாராச்சும் வேலை பார்ப்பாங்க, அவங்க வந்து குப்பையை பொறுப்புவாங்க, நான் எது குப்பையை பொறுக்கணும். இப்படி சொல்லி சொல்லி என்னாச்சுனாங்க ஐயா, நேற்று தான் ஸ்வச்ச பாரத், தூய்மை இந்தியால தமிழ்நாடு எங்க இருக்குன்னு படம் பிடிச்சு காட்டினாங்க. சென்னை மாநகரம் அதல பாதாளத்தில் இருக்குது. அதல பாதாளத்தில் எப்பவுமே என்ன சொல்லுவோம், சிங்கார சென்னை, சிங்கார சென்னை. ஒரு பட்ஜெட்ல 2000 கோடி ஒதுக்கு சிங்கார சென்னை, இந்த பட்ஜெட்ல 3000 கோடி ஒதுக்கு கூவத்தை சரி பண்ணுவோம், இந்த பட்ஜெட்ல 2000 கோடி ஒதுக்கு அடையார் நதியை சரி செய்வோம். இன்னைக்கு சொல்லி சொல்லி சென்னை என்னாச்சுனாங்க ஐயா, கடைசியில கொண்டே நிறுத்தியாச்சு. 10 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற ஒரு ஊர்ல 28வது இடத்துல கொண்டே கடைசியா சென்னை நிக்குது. ஆனா நீங்க உங்களை கொஞ்சம் பாராட்டிக்கணும். சின்ன நகரத்துல வேகமா சுத்தமாகக்கூடிய நகரத்துல நாமக்கல் முன்னிலை இருக்கு. அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க மத்திய அரசு கூப்பிட்டு, நீங்கள் உங்களை பாராட்டிக் கொள்ள வேண்டும். எல்லாமே பின்னாடி போனோம். தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம், நாமக்கல் போய் ஒரு விருது வாங்கிட்டு வந்துருச்சு. நாமக்கல் மாநகரம் நாம கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கோம்.
ஒரு தூய்மை இந்தியாவுடைய அடிப்படையங்க ஐயா, நாம நம்மளையே நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், தெருவை சுத்தமா வச்சுக்கணும், நம்முடைய ஏரியாவை சுத்தமா வச்சுக்கணும். ஆனா கார்பரேஷன்ல எத்தனை ஆயிரம் பேர் பணிபுரியுறாங்க.